Hello everyone, this is from Gomadi Maths and English channel for BBA first year students கானது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொஸ்டின் பேப்பர் ஜஸ்ட் வந்து ஒரு செமஸ்டர் 1க்கு வரக்கூடிய ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு 30 மார்க்ஸு செக்ஷன் ஏல வந்து யூ ஆர் ஆன்சரிங் ஆல் த கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக இது வந்து 12th மேத்ஸ் குரூப் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் 10 காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப் முடிச்சுட்டு பிபிஏ எடுத்தவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து மேத்ஸு. ஸோ அவங்களுக்கு they may find it difficult. If A is a square matrix of order 3, then determinant KA is. இதனுடைய ஃபார்முலா வந்து K power n A. இதனுடைய ஆர்டர் வந்து 3 அப்படிங்கிறப்போ you are using the formula K power n A. இது வந்து ஃபார்முலா. ஸோ n அப்படிங்கிற இடத்துல you are having 3. So K cube A. The order of A is m by K and the order of B is K by n. Find the order of the product AB. இதனுடைய காலத்தையும் இதனுடைய ரோவையும் கேன்சல் பண்ணிடணும். கண்டிப்பாக ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் கேன்சல் பண்ணிவிட்டு ரைட் த ரிமைனிங். இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் if and only if determinant A not equal to 0. determinant A கண்டுபிடிக்கிறப்போ அது 0 வரக்கூடாது. 0 வந்து அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பட் 0 இருக்கக்கூடாது. ஸோ determinant value must exist. The order of the given matrix this is. இதனுடைய ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. 3/2. ஆன்சர் வந்து 3/2 because 3 rows 1 2 3 and 2 columns. இங்கே வந்து 2 columns இருக்குது. தென் செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5A. இஃப் A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணணும், ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்போ ஆடு வந்து ரொம்ப ஈஸி. பட் வென்எவர் யூ ஆட் இந்த ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். இதனுடைய ஆர்டர் வந்து 2 row 3 column 1 2 3 3 column column 1 column 2 column 3. இதுலேயும் 2 row 3 column அப்படி இருந்தால் தான் அடிஷன் பாசிபிள். அடிஷன் ஈஸி தான். ரெண்டையும் கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணணும். 1 0 5 1 6 4 லைக் தட்டு. மைனஸ் பண்ணுறப்போ பி வந்து மைனஸ் பின்னு இருக்கிறப்போ டோட்டலாக இந்த பியினுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு. சின்ஸ் இட் இஸ் கிவன் மைனஸ் பி வி ஆர் சப்ராக்டிங். ஸோ ஏவோட எலிமெண்ட் ரைட் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்க. பியோட எலிமெண்ட்டை சைன் சேஞ்ச் பண்ணி எழுது. ப்ளஸ் ஒன்னா என்ன எழுதணும்? -1 +4 -4 -2 +2 +3 -3 -2 +2. So you are changing the sign and write the answer. Question number 5ல B solve by matrix inversion method. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னப்போ யூ ஆர் யூஸிங் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இதுதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். திஸ் இஸ் இன்வர்ஷன் மெத்தடுக்கான ஃபார்முலா. இதை நீ கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை பைகட் பண்ணிக்கணும். இது எப்படி ரீட் பண்ணணும்? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/, இது இப்படி வந்தால் டிட்டர்மினன்ட் அப்படின்னு ரீட் பண்ணணும். 1/determinant A இன்ட்டு RJ. ஸோ ஃபஸ்ட்டு நீ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் கொஸ்டினில் 2/2 மேட்ரிக்ஸ். இதுதான் கொஸ்டின். இந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய கான்ஸ்டன்ட், திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டண்ட்டை அந்த சைடு எடுத்துகிட்டு போ. இங்கே மைனஸ் இருக்கிறப்போ இது ப்ளஸ் ஆயிரும். +1 அப்படிங்கிறப்போ -1 சொல்லி சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வர்ற கோஎஃபிஷியண்ட்டை கலெக்ட் பண்ணு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 2 1. ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் 3 2. அந்த வேரியபிள் எடுத்து தனியாக எழுதிக்க, கான்ஸ்டன்ட் எடுத்து தனியாக எழுதிக்க. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு, கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள், பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஸ்டெப் 1 யூ ஆர் ஃபைண்டிங் டிட்டர்மினன்ட் ஏ. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்க. இந்த ஃபார்முலாவில் நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னா இதை அப்படியே இப்படி டிட்டர்மினன்ட் மடித்து போடக்கூடாது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தால்
இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிட்டர்மினன்ட். திஸ் இஸ் டிட்டர்மினன்ட். ஸோ கிராஸாக மல்டிப்ளை பண்ணு. 2 × -2 -4. இந்த எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த மைனஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1 × -3 -3 -7 கண்டிப்பாக இமீடியட்டாக நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுது. ஏன்னா 0 வராமல் வேறு நம்பர் வந்தால் மட்டும்தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பையும் எழுதணும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஸ்டெப் 2ல் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹச்ஏ கண்டுபிடிக்கணும். ஏன், இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ஹச்ஏ. ஸோ ஃபார்முலாவில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டு வரோம். ஹச்ஏவோட ஃபார்முலா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இந்த கோஃபேக்டரை தான் இப்படி கீழே எழுதி இந்த இடத்துல சி அப்படின்னு சொல்லி போடுறோம். பட் இங்கே 2/2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ ஈஸி மெத்தட் என்னென்னா, அப்படியே இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 2/2 மேட்ரிக்ஸ் ஒன்லி. 3/3 வர்றப்போ அந்த மாதிரி எழுத முடியாது. ஸோ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணு. இதை அங்கே கொண்டு போ, இதை இங்கே கொண்டு போ, அவ்வளோதான். ஸோ -2 மேலே போயிடும், 2 கீழே வந்துடும். இது +2 முடித்து பிபிஏ படிக்கிறவங்களுக்கு ஈஸி. ஏன்னா +2 இதெல்லாம் ரொம்ப தரவு சிம்பிள் ப்ராப்ளம். ஆனால் 10th முடித்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி குரூப் டைரெக்டாக வந்தவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். +3 அப்படின்னா -3, +1 அப்படின்னா -1. சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்திருந்தால் அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஸோ அதை எழுதிட்டோம், அவ்வளோதான். 2/2 மேட்ரிக்ஸில் அப்படியே டைரெக்டாக இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டாவே அது ஆன்சர் வந்து டைரெக்டாக வந்துடும். திரும்ப டிரான்ஸ்போஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கூடாது. அந்த டிரான்ஸ்போஸோடு சேர்ந்தது தான் இது. திஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 2/2 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஏ இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி, ஏ இன்வர்ஸில் 1/டிட்டர்மினன்ட் ஏ என்ன -7 இன்ட்டு இந்த ஹச்ஏ இங்கே கண்டுபிடிச்சது எடுத்து எழுதிக்க, இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போய்க்க. ஸோ தட் யூ ஆர் ஃபைண்டிங் திஸ். நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். இங்கே சால்வ் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. இப்போ வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா x is equal to a inverse b. ஸோ ஏ இன்வர்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம். என்னது, 1/7 தென் 2 3 1 -2 இன்ட்டு பி. பிங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கிறோம், 5 - 1. ஸோ இங்கே 5 - 1. இப்போ இந்த ரோவையும் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/7 2 × 5 10 3 × -1 -3. அதாவது இந்த 2 3க்கு இந்த 5 எடுத்து ஃபஸ்ட் நம்பருக்கும் இந்த மைனஸை செகண்ட் நம்பருக்கும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதிட்டோம். அடுத்தது இங்கே கீழே அடுத்தது எப்படி இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரே காலம் தான் இருக்குது. ஸோ காலம் வந்து 1 தான் இருக்குது. ஸோ அடுத்த காலத்துக்கு நம்ம போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கிறேன், 1 × 5. இங்கே வேணால் எழுதி பார்த்துக்க, 1 -2 இந்த 5ஐ ஃபஸ்ட் நம்பருக்கும் இந்த -1ஐ செகண்ட் நம்பருக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 5 5. இங்கே -× ப்ளஸ்ஸு, இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 1/7 7, இங்கே 7. ஸோ 7ஐ உள்ளே எடுத்துகிட்டு போ, 7/7 7/7. ஸோ ஈக்குவல் டு 1, இங்கே கீழே 1. இந்த இடத்துல வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு எழுதியிருந்தோம் இல்லையா. கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது திஸ் இஸ் நத்திங் பட் x, x y. ஸோ x is equal to 1, y value 1. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இதனுடைய கண்டினியூஷன் இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது. We see in the next part.